ஆலய தீபம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களோடு அழகான இறை சம்பந்தப்பட்ட நெகிழ்ச்சியான தருணங்களையும் வாழ்க்கையில் அருளாளர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த சரிவர செய்ய வேண்டிய நியதிகளையும் கர்மங்களையும் பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன். இன்னைக்கு இது நம்ம தினம் தினம் செய்யும் விஷயம்தான். ஆனா இதுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருந்த ஒரே பெண்ணடியாராம் காரைக்கால் அம்மையாரை பற்றி வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தொடர்பு, எதனால் தொடர்பு, அதை செஞ்சா நமக்கு என்ன நன்மை. இன்னைக்கும் நம்ம வீட்டுல தினம் தினம் சமைக்கிறோம் இல்லையா? சமைக்கும் பொழுது நாம் செய்யும் முதல் வேலையாக, அதாவது குளித்து விட்டுத்தான் அடுப்படியே தொட வேண்டும். ஏன்னா அது ஒரு வகையான யாகம். ஆனா இன்னைக்கு காலத்தால பெண்களால அந்த அளவு அதை பண்ண முடியல. அதை பண்ண முயற்சிக்கலாம், முடியல அப்படின்னாலும் சமையல் அப்படின்றத ஆரம்பிக்கும் பொழுது முதலில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி தந்தது அன்னத்தை வடிக்க வேண்டுமா. அதுக்கப்புறம் எந்த அளவு தடபுடலா சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், பாயசம் என்ன வேணாலும் இறைவனுக்கு இல்ல விருந்தாளிகளுக்கு விருந்தே சமைத்தாலும் கண்டிப்பாக முதலில் சாதம் வடிக்க வேண்டும். எதனால்? இப்ப காரைக்கால் அம்மையார் அவர்களுடைய வாழ்க்கைக்கு நான் போறேன். இப்ப காரைக்கால் போகலாம். புனிதவதி அப்படின்ற பேர்ல ரொம்ப பணக்கார வணிக குலத்தில் பிறந்த பெண். ஒரு பணக்கார சம்பந்தம், சாதாரண வாழ்க்கை. தினமும் கணவருக்கு சமைப்பார். அவர் மனதை புரிந்து வைத்துக் கொண்டு வாழும் ஒரு இல்லற வாழ்க்கை. அவர் மனது முழுக்க ஆனா சிவம் சிவம் சிவம்னு இருக்கு. அவருக்கு முதல்ல சாதம் அடிச்சிடுற பழக்கம் இருக்கு. அதுதான் ஒரு பழக்கம். ஒரு நாள் சிவபெருமானே மாறு வேடமிட்டு, ஒரு சிவபக்தர் மாதிரி, ஒரு முனிவர் மாதிரி வேடமிட்டு காரைக்கால் அம்மையார் இல்லத்திற்கு வருகின்றார். அன்றுதான் ரொம்ப ருசியாக 2 மாம்பழம் கிடைத்தது என்று தன்னுடைய வேலையாள் ஒருவர் மூலமாக காரைக்கால் அம்மையார், புனிதவதியார்னு அப்ப பேரு, அவருடைய கணவர் தன்னுடைய வேலையாளிடம் 2 மாம்பழத்தை கொடுத்து அனுப்பி அம்மையாரிடம் கொடுத்து விடு, மதிய உணவு வேளைக்கு வந்து நான் மாம்பழம் சாப்பிடுவேன்ற ஒரு ஆசை. இந்த அம்மா அவர் வர வேலை வரல. உதாரணத்துக்கு வச்சுக்கலாமே, ஒரு 12:30 மணி 1 மணிக்கு வர போறாருன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு மாதிரி 2 மணியா இருக்காது. ஏன்னா மின்சாரம் வந்த உடனே தூங்குற நேரமே நமக்கு மாறிடுச்சு. ஆனா அன்னைக்கு இருந்த ஒரே வெளிச்சம் சூரியன். அதனால சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்தை வச்சுதான் அன்றைய வாழ்க்கை, வியாபாரம், வணிகம் எல்லாமே இருந்தது. அது ஆரோக்கியமா இருந்தது. சூரியன் தானே நமக்கு எல்லாம். அவர் தான் நமக்கு கிளாக், அவர் தான் நமக்கு லைட், அவர் தான் நமக்கு ஹீட். இப்படிதான் நம்ம இயற்கையோடு ஏந்து வாழ்ந்து கொண்டு இருந்தோம். இப்ப இந்த அம்மா வந்து ஒரு 12:30 மணிக்கு எல்லாம் சமைச்சிருவாங்கன்னு வச்சிடலாம். ஒரு 11 மணி வாக்குல சிவபெருமான் மாறுவேடம் சிவமுனியாக வருகின்றார். வந்தவர் பிக்ஷை கேட்கிறார். அந்த காலத்துல சிவபக்தர்கள் யார் வந்தாலும் உணவிடுவது என்பது கடமை, பாரம்பரியமாக இருந்தது. அவர்கள் இல்லத்தில் கறிகள், அதாவது கறிகள் என்றால் சைவத்தில் இருக்கும் காய்கறிகளை தான் கறின்னுவாங்க. கறி அமுது அப்படின்னா வெஜிடபிள் ரைஸ்னு புரிஞ்சுக்கலாம். அந்த கறி அமுது, கறிகள், குழம்பு, ரசம் இதெல்லாம் எதுவுமே அப்ப அவங்க வீட்டுல ரெடி ஆகுது. ஆனா இருந்த ஒன்றே ஒன்று என்ன? சாதம். உடனே அந்த சாதத்தை எடுத்து அன்று இருந்த அந்த மாம்பழக்கனியோடு அந்த முனிவருக்கு கொடுக்கின்றார். ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டா அந்த அம்மா கொடுத்த அன்னம், அந்த அமுதை, சாதத்தை சாப்பிட்டு விட்டு சென்றார். கணவர் வருகின்றார். இன்னொரு மாம்பழம் எங்க, ஒன்ன சாப்பிட்டு கேட்கிறாரு, கிடைக்கல. உள்ள போறாங்க, பயந்து நிற்க கையில் ஒரு மாங்கனி, அது வந்த உடனே கொடுக்குறாங்க. கணவர் சொன்னார், நான் கொடுத்ததே ருசியான மாம்பழம் தான், ஆனா இப்ப நீ உள்ள போயிட்டு வந்தியே, கொஞ்ச நேரம் இல்லன்னு பயத்துல, அதுக்கப்புறம் ஒரு மாம்பழம் எடுத்து வந்தியா, அது நான் இந்த உலகத்திலேயே சாப்பிடல, அப்படி ஒரு சுவையானமா, அது நான் கொடுத்ததா இருக்க வாய்ப்பு. இவ்வளவு ஒரு ருசியான மாம்பழத்தை நான் சாப்பிட்டது இல்லை, எங்க இருந்து வந்தது? உடனே பயந்து, நீங்க கொடுத்த 2 மாம்பழத்துல ஒன்ன சிவபெருமான் பக்தர் ஒருத்தர் வந்தார். வந்தது சிவபெருமான்னு தெரியாது. ஒரு முனிவர் வந்தார், அவருக்கு கொடுத்துட்டேன். ஒரு மாம்பழம் தான் இருந்தது, கொடுத்தேன். நீங்க இன்னொரு மாம்பழம் கேட்ட உடனே ரொம்ப பயமாயிடுச்சு, அதனால வேண்டின என் கையில மாம்பழம் வந்தது, கொடுத்தேன். என்ன நீ சொல்ற? கையில நீட்டின உடனே மாம்பழம்? ஆமாங்க வந்து. இதெல்லாம் இல்ல, நீ ஏதோ போய் சொல்ற, இருங்க அப்படின்னு சொன்ன மறுபடியும் அனைவர் முன்பும் அந்த இன்னொரு மாம்பழம் வருகிறது. குறிப்பாக
கணவர் முன்பு அந்த மாம்பழம் வந்தது இல்லையா, அது மதுரக்கனி அப்படின்வாங்க. அந்த அதி மதுரக்கனியை அவர் கையில் இறைவன் கொடுத்த உடனே இவர் தெய்வ பெண்மணி அப்படின்னு நினைச்சு அவரை விட்டு நீங்குகின்றார். பிற்காலத்தில் அவர் தான் பாத்தீங்கன்னா தலையால் கைலாயம் சென்று இறைவனை தரிசிக்கின்றார். பேயுருவு கொண்டு, இந்த அழகு வேண்டாம், இளமை வேண்டாம், இறைவா நீ மட்டும் வேண்டும் என்று பேய் உருவம் கொண்டு இறைவனை தரிசித்து கைலாய காட்சியை சென்னைக்கு அடுத்து இருக்கும் திரு ஆலங்காடு, அனைவருமே போக வேண்டிய தலம். திருத்தணி செல்லும் அன்பர்கள் எல்லாம் திரு ஆலங்காடு என்ற ரத்தின சபை என்ற உயரிய தலத்திற்கு செல்ல வேண்டும். திரு ஆலங்காட்டில் கைலாய காட்சி கிடைக்கிறது. அப்படிப்பட்ட காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கைய எல்லாருக்கும் தெரியும். அதற்கும் முதலில் சாதம் வடித்தலுக்கும் என்ன, அன்னைக்கு அவர் சாதம் வடிக்காம முதல்ல குழம்பு ரசம் இருந்தா வந்த சிவபக்தருக்கு குழம்பும் ரசமும் பசிக்கு கொடுத்திருக்க முடியாது. வெயிட் பண்ண வச்சு சாதத்தை குக்கருங்க 10 நிமிஷத்துல விசில் வந்துரும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலத்துல அடுப்பு சாதம் வெந்து போறதுக்கே ரொம்ப நேரமா. ஆனா பசியோடு வந்தவருக்கு உடனே திருவமுது கொடுத்தார், அவருக்கு அருள் கிடைத்தது. அப்ப அந்த அன்னம் அப்படின்ற உணவு அப்ப தயாராகலன்னா இவருக்கான உணவு கொடுத்திருக்க முடியாது. மாம்பழங்கள் அற்புதங்கள் நிகழ்த்தி இருக்காது. காரைக்கால் அம்மையார் அப்படின்றதே இல்லை. அப்ப எந்த தருணத்திலும் இறைவன் நம்மை நோக்கி வருவான். அதிதியாக, குறிப்பாக விருந்தினராக, பிக்ஷை எடுப்பவனாக எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வருவார். அதை கொடுப்பதற்கு, உபசரிப்பதற்கு விருந்து இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஒரு கவளம் அன்னமாவது இருக்க வேண்டும். அதனாலதான் பெரியவர்கள் முதலில் எழுந்த உடனே குளித்து விட்டு விபூதி வைத்து அடுப்பங்கரை போன உடனே சாதம் அடிச்சுவாங்க. வடித்த சாதத்தை ஒரு கவளம் இறைவனுக்கென இருக்கும் பிரத்யேக தட்டில் வைத்து அன்ன சுத்தி என்று சொல்லப்படும் ஒரே ஒரு சொட்டு நெய் விட்ட உடனே அந்த சாதம், அதாவது நெல் விளைந்த நிலங்களில் இருக்கும் தோஷங்கள் எல்லாம் நீங்கிவிடும். தோஷம் நீங்கிய தானியத்திலிருந்து விளைந்த அந்த அன்னத்தை சுத்தப்படுத்தும் நெய்யை ஒரு சொட்டு போட்டு அதை இறைவனுக்கு நிவேதனம் செய்து அந்த சாதத்தை பிரசாதமாக்கி உண்ணும் பழக்கம் நம்முடைய நாட்டில் உண்டு. அதனால முதலில் சாதம் வடிக்க வேண்டும். இதுதான் காரைக்கால் அம்மையார் வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் விஷயம். முடிந்தால், ஏன்னா இப்ப ஒரு பயம் கருந்தி ஞானியர்கள்னு பிக்ஷை எடுப்பவர்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்க பயப்படுறோம். ஏன்னா அந்த காலத்து வாழ்க்கை வேற, இந்த காலத்து வாழ்க்கை வேற. ஆனா வருடத்திற்கு ஒரு முறையாவது சிவபக்தர்கள் ஒருவரையோ இருவரையோ மூவரையோ வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு ஒருவேளை உணவை கொடுத்து அந்த எச்சில் இடையை எடுத்து அதை சுத்தப்படுத்தினால் நம்முடைய பாவங்கள் நீங்கும். சிவ ஞானிகளுக்கு, சந்நியானிகள், சிவஞானிகளுக்கு, சிவ சந்நியாசிகளுக்கு அன்னம் பாலிப்பு, அன்னதானம் என்பது பெரிய பெரிய புண்ணியமான செயல். அதையும் நீங்கெல்லாம் ஒரு தடவை, இதெல்லாம் நான் சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள் நம்மை பாவத்திலிருந்து விடப்பட செய்து புண்ணியங்களை தரக்கூடிய செய்கைகள். இப்படிதான் முன்னோர்கள் வாழ்ந்து புண்ணியங்களை ஈட்டினார்கள். அவர்கள் வழியில் நாமும் இருந்து சிவ அடியார்களுக்கு உணவு கொடுத்து, நாயன்மார்கள்லாம் பல பேர் அமுது கொடுத்தவர்கள். அவர்கள் வழியில் தினமும் வேண்டாம் நாயன்மார்கள் அளவு, வருடத்திற்கு ஒரு முறை ஏனும் இல்லை 2 முறை ஏனும் சிவன் அடியவர்களுக்கு நாம் அன்னத்தை கொடுத்தோம், அன்னம் பாலிப்பு செய்தோம் என்றால் அவர்கள் வீட்டிற்கு வந்தாலே நம் இல்லத்தில் இருக்கும் பாவங்கள் கழிந்து விடும். இது சர்வ நிச்சயம். முடிந்தால் முயற்சித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.